தமிழ் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வீட்டிலே இருந்து எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அவங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் மொபைல் அல்லது லேப்டாப் பிசியில் போய்ட்டு நேஷ்னல் ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல்னு சொல்லிட்டு டைப் அடிச்சிங்க. அதில் ஃபஸ்ட்டு நேஷ்னல் ஓட்டரில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லி வரும். அதை லாகின் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுறாங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ள வாங்க. அந்த ரிஜிஸ்டர் இஸ் எ நியூ வீடியோ, சரிங்களா? இப்போ டேரெக்டாக நம்ம உள்ளே போவோம். ஃபஸ்ட்டு அவங்க யூசர் நேம், பாஸ்வேர்டு, கேப்சா டைப் அடிச்சிருங்க. கேப்சா டைப் அடிக்கிறேன்னா டைப் அடித்தோன்னா லாகின் கொடுத்தோன்னா உள்ளே போயிடும். ஃபஸ்ட்டு என்னென்னா உங்களுக்கு தேவையான என்னென்ன நீங்கள் ஓட்டர் ஐடியில் கரெக்ஷனோ எல்லாம் எது பண்ணணுமோ எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு மேலே ஃப்ரெஷ் இன்சூரன்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வரும். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்களா இல்லை அவுட் சைட் இந்தியாவா, சிட்டிசன் அப்படின்னு நீங்கள் எந்த ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னே அதுக்கிட்ட கன்சல்ட்டு நீங்கள் எந்த தொகுதியில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் எந்த தொகுதியோ அந்த தொகுதியை தேர்வு செஞ்சுக்குங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் ஸ்டேட் ஆல்ரெடி அதிலே ஃபிக்ஸாகவே இருக்கும் நீங்கள் இருக்கும். அப்புறம் நீங்கள் டிஸ்ட்ரிக்கு எந்த டிஸ்ட்ரிக்கில் நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கு எழுதிடுங்க. அதுக்கடுத்து உங்கள் டோர் நம்பர், ஹவுஸ் நம்பர் எல்லாத்தையும் டைப் படிச்சிருங்க. ஓகேவா? இங்கிட்டு லெஃப்ட்டில் இங்கிலீஷில், ரைட்டில் தமிழில், ஓகேவா? அதுக்கடுத்து உங்களோட ஸ்ட்ரீட் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும். இப்போ உங்கள் ஸ்ட்ரீட்டை இப்போ நீங்கள் ஆட்டோ ஜென்ரேட் ஆகாது இதில். மேக்ஸிமம் உங்களுக்கு வேறு கவர்மெண்ட் வெப்சைட்லாம் இப்படின்னா ஆட்டோ ஜென்ரேட், இதில் ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். பட் என்னென்னா தப்பாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த ரைட் சைடில் ஒரு இது இருக்குதா, ஒரு பட்டன் மட்டும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து உங்கள் டவுன், உங்களோட வில்லேஜ் ஆறு இல்லைன்னா உங்களோட டவுன், உங்கள் சிட்டியோட நேமை டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிட்டு தமிழில் இங்கிலீஷில், சரிங்களா? அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ், உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, ஏன்னா கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸை. ஏன்னா இப்போ உங்களுக்கு போஸ்ட்டு மூலம் தான் உங்களோட ஓட்டர் ஐடி வருகிறது. முதல்ல அவங்கவுங்க இது கொடுப்பாங்க யார் ஹெட்டோங்க. இப்போ என்னென்னா உங்களோட ஓட்டர் ஐடி போஸ்ட்டில் தான் வரும். உங்கள் பின்கோடு, உங்கள் போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோடு கரெக்டாக கொடுத்துருங்க. இந்த ரெசிடெண்ட் எப்படின்னா நீங்கள் எப்போலேருந்து இந்த ஊரில் இருக்கிறீங்க, எப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த ஊரில் நீங்கள் எத்தனை நாள் ஆச்சு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் நீங்கள் பிடிச்சிருங்க. அதுக்கடுத்து அட்ரஸ் ப்ரூஃப் ரேஷன் கார்டு ஏதாச்சும் எனி ஒன் ப்ரூஃப், ஆதாரை நீங்கள் ரேஷன் வச்சு சப்மிட் பண்ணலாம், ஓகேவா? இப்போ எனி ஒன் ப்ரூஃப் நாங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு ஓகே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இது நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட என்டர் த டேட் ஆஃப் பர்த், ஃபஸ்ட்டு செகண்ட் அட்ரஸ்ஸு, இது இப்போ அந்த டேட் ஆஃப் பர்த், சரிங்களா? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் அடிச்சுங்க, சரிங்களா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைப் அடிச்சுங்க, கரெக்டாக டைப் படிங்க. ஏன்னா உங்களுக்கு அப்புறம் கரெக்ஷன் நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒழுங்காக அப்ளை பண்ணையிலே கரெக்டாக டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை பார்த்து டைப் படிங்க. இன்னொன்று உங்கள் பெர்த் சர்டிஃபிகேட்டில் ஏதாச்சும் ஓட்டர் ஐடி கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கடுத்து உங்களோட டவுன் வில்லேஜ் நீங்கள் எங்கே பிறந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எங்கே பிறந்தீங்க, பிறந்த டீட்டெயிலை சப்மிட் பண்ணிடுங்க, ஓகேங்களா?
இப்போ வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க சரிங்களா. நான் ஏற்கனவே இப்போ என்னென்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அட்ரஸ் வந்து தப்பாக என்ட்ரு பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அட்ரஸ் கரெக்டாக என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதுதான் பிரச்சனை. நம்ம கரெக்டாக என்ன அட்ரஸ் போடணுமோ அந்த அட்ரஸை கரெக்டாக போடணும். இல்லைன்னா மாற்றி போட்டுடணும்னா நம்மளுக்கு ஓட்டர் ஐடி வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா கரெக்டாக நீங்கள் மேட்ச் பண்ணுற அட்ரஸ் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எந்த ஸ்டேட்டில் பிறந்தீங்க, அதுக்கடுத்து எந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தீங்க சரிங்களா. இப்போ வந்து டைப் ஆஃப் டாக்குமெண்ட், ஏஜ் ப்ரூஃப் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வைக்கணும். இஷ்யூ வந்து ஏதாச்சும் எனி ஒன் பர்த் சர்டிஃபிகேட், ஆதார், மேக்ஸிமம் நீங்கள் ஆதாரே வைங்க. ஆதார் டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக ஆச்சுன்னா ஆதாரே வைங்க, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 20 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா உங்களோட டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்கும். ஏஜ் டிக்ளரேஷன் ஏன் இவ்வளோ நீங்கள் ஓட்டு போட்டு அப்போ ஃபார்ம், அந்த ஃபார்மில் வந்து உங்களோட பேர், உங்களோட அந்த கீழே இருக்கும் அந்த ஃபார்ம் க்ரீன் கலர் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோன்னே டவுன்லோட் ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபார்மை நல்லா படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம், அதுக்கடுத்து வந்து உங்களோட ஹஸ்பண்ட் நேமோ இல்லை அப்பா நேமோ போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஆர்டிஓனா அட்ரஸ்ஸு, உங்களோட அட்ரஸை போட்டுங்க. கீழே இருக்க டேஷில் கன்சால்டி உங்களோட தொகுதியை வந்து எழுதிக்கிங்க. தொகுதி எழுதிட்டு டேட்டு, சிக்னேச்சர் சரிங்களா போட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை வந்து ஃபுல்லப் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து உங்களோட நேம் எல்லாமே கேபிட்டலில் இருக்கணும். பார்த்திங்கன்னா கேபிட்டல்னா ஃபஸ்ட்டு நேம் இங்கிலீஷில் எழுதுங்க கரெக்டானு பார்த்துட்டு. அதுக்கடுத்து தமிழில் சரிங்களா. தமிழில் நீங்கள் இங்கிலீஷில் டைப் வச்சோன்னே அது ஆட்டோ ஜென்ரேட்டில் இங்கே தமிழில் வந்துடும். அதை பார்த்திங்க தமிழில் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க சரிங்களா. அதுக்கடுத்து கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பார்த்து டைப் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு லெட்டரையும் பார்த்து டைப் பண்ணிங்க. இல்லைன்னா அப்புறம் காலில் வந்து பிரிண்டிங் ஆகிடுச்சு. காலில் வந்து நீங்கள் என்ன லெட்டர் எழுதிக்கும் அப்படியே தான் அதை அப்படியே பிரிண்டிங் பண்ணி தருவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்னு. அதுக்கடுத்து ரிலேட்டிவ், உங்களுக்கு யார் ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்டு, ஃபாதர்னா ஃபாதர் சரிங்களா. அதுக்கடுத்து இது அப்படியே இங்கிலீஷில், அதுக்கடுத்து தமிழில் டைப் அடிச்சுங்க. அதுக்கடுத்து இவர் ஃபோட்டோ நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ வந்து எப்படின்னா முதல்ல வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக தான் ஃபோட்டோ கொடுத்தீங்க. இப்போ அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்தோடனே ஒரு இப்போ இந்த ஃபோல்டர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் ஸ்கேன் பண்ணி உள்ளே வைக்கையில் ஓப்பன் கொடுக்கையில் என்ன பண்ணோம்னா முதல்ல வந்து அப்படியே இது பண்ணிடும். இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ கொடுத்தோன்னா ஜூம் இன் அவுட் அப்படி சொல்லி வரும். அதில் கரெக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில், இப்போ இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடி போடுங்க. ஃபோன் நம்பர் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் போடாமல் விட்டுட்டிங்கன்னா உங்களோட போஸ்ட்டில் வந்து உங்களோட ஓட்டர் ஐடி வரையில் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே ஓட்டர் ஐடியில் வந்து ஃபோன் அடிப்பாங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துக்கலாம், அதை மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பிடுவாங்க. ஃபோன் நம்பர் இல்லை, கான்டாக்ட் இல்லை, யாருக்கும் ஃபோன் நம்பர். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இமெயில் ஐடி உங்களுக்கு தேவையான அவசியம்னா இமெயில் ஐடி போடுங்க. பட் மொபைல் நம்பரே நீங்கள் மேனட்ரி மொபைல் நம்பர் வேணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு அந்த போஸ்ட்டில் வரையில் ஓட்டர் ஐடியை கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு 10 நம்பரை கரெக்டாக போட்டுங்க. அதுக்கடுத்து இமெயில் ஐடி வேணும்னா போட்டுக்கங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே அதுக்கடுத்து பிளேஸ், நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் கேட்கும். அதுக்கு வந்து டேட்டு அது வந்து டேட் வந்து ஆட்டோ ஜென்ரேட் ஆகிரும். நீங்கள் பிளேஸ் மட்டும் கொடுத்துக்குங்க. பிளேஸ் கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அப்புறம் வந்து நீங்கள் போட்டதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வரும். ஒரு ஃபார்மாட்டாக வரும். அதை வந்து மேலே வந்து பிரிண்ட்னு சொல்லியிருக்கும். அதை பிரிண்ட்டு கொடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா பிரிண்ட் கொடுத்து வச்சுக்கிட்டுங்க. அது பிரிண்ட் கொடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணாக்கா எல்லாமே டீட்டெயில் காமிக்கும். அதை கரெக்டானா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே சப்மிட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். அதை சப்மிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது சேவ் ஆயிரும் சரிங்களா. சேவ் ஆனோடனே ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இதை ட்ராக் பார்க்கணும். இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ராக் ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அந்த நம்பரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா ட்ராக் ஸ்டேட் வந்து இது சப்மிட்டடு, போல் அப்பாயின்மெண்ட்டு, ஃபீல்டு வெரிஃபைடு, அப்ளை பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாமே காமிக்கும். எல்லாமே க்ரீன் கலரில் காமிச்சிச்சுன்னா லாஸ்ட்டில் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.